இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் செஞ்ச முதல் சில விஷயங்கள்ல கண்டிப்பா இதுவும் ஒண்ணா இருந்திருக்கும். ஆமா, நேரா குளியலறைக்கு போயிருப்பீங்க. அங்க இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்திருப்பீங்க. சரியா சொன்னீங்க. முடி கலைஞ்சிருக்கா, முகத்துல சோர்வு இருக்கான்னு ஒரு சில நொடிகள் உங்களை நீங்களே பரிசோதிச்சுட்டு உங்க நாளை தொடங்கி இருப்பீங்க. இத நாம எவ்வளவு சாதாரணமா செய்யறோம் இல்லையா? கண்டிப்பா. எந்த விதமான சிந்தனையும் இல்லாம ஸ்விட்ச் போடுற மாதிரி அன்றாட நடக்கிற ஒரு இயல்பான செயல் இது. ஆனா உங்க பிம்பத்தை உங்களுக்கு காட்டுற அந்த சாதாரண கண்ணாடிக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற மனித குலத்தோட மிகப்பெரிய தத்துவ ஆன்மீக பயணம் பத்தி நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு மிக நீண்ட பயணம்னு சொல்லலாம். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். நம்ம கிட்ட தி மிரர் ஆஃப் தி சோல், பிப்ளிக்கல் அண்ட் ஏன்ஷியன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது வேதாகமம் மற்றும் தொன்மையான பார்வைகள் அப்படிங்கிற ஒரு மிக விரிவான வரலாற்று ஆவணங்கள் இருக்கு. ஆமா, மனிதன் தம் முகத்தை பார்க்க உருவாக்குன ஒரு சாதாரண அலங்கார பொருள் எப்படி காலப்போக்குல மனித மனதோட ஆழத்தை அளவிடும் ஒரு கருவியா மாறுச்சு அப்படிங்கறத தான் நாம அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதாவது ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயம் இது. இன்னைக்கு நாம கண்ணாடிகளை பயன்படுத்துற விதத்துக்கும் பண்டைய கால மனிதர்கள் கண்ணாடியை பார்த்த விதத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இத பத்தி பேச தொடங்கும் போதே ஒரு சுவாரஸ்யம் தொத்திக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்க வீட்லயோ அலுவலகத்திலயோ எங்க திரும்பினாலும் கண்ணாடிகளை பார்க்க முடியும். ஆமா, ரொம்ப மலிவானது, ஈஸியா கிடைக்கக்கூடியது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த வரலாற்று ஆவணங்களை ஆராயும் போது பண்டைய உலகத்துல கண்ணாடிங்கிறது ஒரு சாதாரண பொருள் கிடையாது. அது ஒரு அரிய பொக்கிஷம். ஓ, அப்போ அது எல்லாருக்கிட்டும் இருக்காது? நிச்சயமா இருக்காது. அதை விட முக்கியமா ஆரம்ப கால நாகரிகங்கள்லயும் சரி, பைபிள் குறிப்புகள்லயும் சரி, கண்ணாடிய வெறும் முகத்தை பார்க்கிற ஒரு ஜட பொருளாவே அவங்க சுருக்கிடல. வேற எப்படி பார்த்தாங்க? அது சுய பரிசோதனை, ஆவிக்குரிய வளர்ச்சி, அப்புறம் மனித அறிவோட வரம்புகளை உணர்த்துற ஒரு ஆழமான குறியீடாவே பார்க்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பொறுங்க, இதை நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இந்த ஆவணங்களை படிக்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கண்ணாடிகள் எதுவுமே இன்னைக்கு நாம பயன்படுத்துற மாதிரி கிளாஸால செய்யப்பட்டவையே இல்லை. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. பைபிளுக்கு முந்தைய வரலாற்றை, அதாவது மனித நாகரிகத்தோட ஆரம்ப காலகட்டத்தை நாம பார்த்தோம்னா கண்ணாடிகள் சிலிக்காவை உருக்கி உருவாக்கப்படல. அப்போ எதை வச்சு செஞ்சாங்க? கிமு 4000 முதல் 3000 வரையிலான காலகட்டத்துல வாழ்ந்த பழைய எகிப்தியர்களை எடுத்துப்போம். அவங்க பளபளப்பா மெருகூட்டப்பட்ட வெண்கலம் மற்றும் செம்பு தகடுகளை தான் கண்ணாடியா பயன்படுத்தினாங்க. அட, வெண்கல தகடா? ஆமா, மெசபட்டமியா, பாபிலோன், சுமேரிய நாகரிகங்கள்லயும் இதே நிலைதான். கையில பிடிச்சுக்கிற அளவிலான ஒரு தட்டையான உலோக தகட்ட, மணல், அப்புறம் சில சொரசொரப்பான கற்களை கொண்டு பல மணி நேரங்கள், ஏன் பல நாட்கள் தேய்ச்சு பளபளப்பாக்குவாங்க. இது நினைத்து பார்க்கும் போதே அந்த உழைப்பு எவ்வளோ கடினமானதுன்னு புரியுது. வெண்கலங்கிறது ரொம்ப கனமான ஒரு உலோகம். அதை ஒரு நாள் அப்படியே காத்துல விட்டுட்டா கூட அதோட பளபளப்பு மங்கிடுமே. கண்டிப்பா மங்கிடும். மறுபடியும் அதை தேய்க்கணும். இதை நான் இன்றைய தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். அதாவது இன்னைக்கு மிக துல்லியமான தெளிவை கொடுக்கிற ஒரு 4K டிஜிட்டல் திரையில நம்ம முகத்தை பார்க்கறதுக்கும் பழங்காலத்து மங்கலான பிக்சல் உடைந்த ஒரு பழைய புகைப்படத்துல நம்ம முகத்தை தேடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் போலதான் இது இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஒரு வெண்கலத்தகட்ட எவ்வளவுதான் தேய்ச்சி பளபளப்பாக்குனாலும் அதுல நம்ம முகம் எப்படி தெரியும்? சற்று மங்களா, உருமாறி, இருட்டடிச்சது போலதானே தெரியும். மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த மங்கலான நிறம் மாறிய பிம்பத்தை தான் அவங்க தங்களோட உண்மையான முகமா பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலோக கண்ணாடிகளை உருவாக்குறது மிகப்பெரிய பொருட்செலவை உள்ளடக்கியது. ஏன்னா வெண்கலமும் செம்பும் அக்காலத்துல ரொம்ப விலை உயர்ந்த உலோகங்களாச்சே. ஆமா, அதனால சாதாரண மக்கள் கிட்ட இது இருக்காது. அரச குடும்பத்தினர், பெரும் செல்வந்தர்கள் மட்டும்தான் இந்த கண்ணாடிகளை சொந்தமா வச்சிருந்தாங்க. கிரேக்கர்கள், ரோமர்கள் காலத்துல வெள்ளி, தங்கத்தாலான கண்ணாடிகள் கூட பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓ, ஆனா அதுவும் மேல்தட்டு மக்களுக்கானதா தான் இருந்திருக்கும். நிச்சயமா. இன்னைக்கு நாம பாக்குற பின்புறம் வெள்ளி பூசப்பட்ட தெளிவான நவீன கண்ணாடி தொழில்நுட்பம் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில, குறிப்பா வெனிஸ் நகரத்துல தான் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ பைபிள் காலத்துல கண்ணாடி அப்படின்னு குறிப்பிடப்படுற எந்த ஒரு இடமும் இந்த கனமான விலையுயர்ந்த பளபளப்பாக்கப்பட்ட உலோக தகடுகளை தான் குறிக்குது. இத நாம மனசுல வச்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது நாம அடுத்ததா பேச போற விஷயத்துக்கு மிகச்சரியான ஒரு அடித்தளத்தை அமைக்குது. ஏன்னா இந்த உலோக கண்ணாடிகள் அவ்வளவு விலை மதிப்பற்றவை, அதை உருவாக்குறது அவ்வளவு கஷ்டம்னா
அதை ஒருத்தர் தியாகம் செய்யறதுங்கிறது அக்காலத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ரொம்பவே பெரிய விஷயம்தான். இது என்னை நேரடியா யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு கொண்டு செல்லுது. அங்கே ஒரு மிக முக்கியமான ஆச்சரியமூட்டும் நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை, அதாவது தேவாலயத்தை அமைச்சுக்கிட்டு இருந்த நிகழ்வு அது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஆவணத்துல தேவாலய வாசல்ல சேவையாற்றிய பெண்கள் தங்கள் கிட்ட இருந்த அந்த விலையுயர்ந்த வெண்கல கண்ணாடிகளா அர்ப்பணிக்கிறாங்க. அதை அப்படியே உருக்கி ஒரு பெரிய வெண்கல தொட்டி செய்யப்படுது. ஆசாரியர்கள் கை கால்களை கழுவி சுத்திகரிச்சுக்கிற தொட்டி அது. எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக்க, சுயத்தை ரசிக்க பயன்படுத்தின ஒரு பொருளை முற்றிலும் உருக்கி தேவனோக சேவைக்காக மாத்தினது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இதுல மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், யூத பாரம்பரியத்துல தால்மோத் மற்றும் ராஷி அப்படின்னு புகழ்பெற்ற அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கங்கள் தான். மரபுகளின்படி இந்த பெண்கள் இந்த கண்ணாடிகளை கொண்டு வந்தபோது மோசே அதை முதல்ல ஏத்துக்க மறுத்துட்டாராம். அப்படியா? ஏன் மோசே அதை மறுக்கணும்? தேவாலய பணிகளுக்கு வெண்கலம் தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா மோசே இந்த கண்ணாடிகளை மனிதர்களோட பெருமையையும் உலக ஆசையும் தூண்டுற பொருட்களா பார்த்தார். தேவனோட தூய்மையான இடத்துக்கு இது எப்படி பொருந்தோன்னு அவர் தயங்கினார். ஓ, அவர் இத சுய அலங்காரத்தோட அடையாளமா பார்த்திருக்கார். சரியா சொன்னீங்க. ஆனா ராஷி என்ன பதிவு செய்றார் தெரியுமா? கடவுள் மோசேயிடம் இதை ஏற்றுக்கொள், வேறு எந்த காணிக்கையை விடவும் இந்த கண்ணாடிகள் எனக்கு மிகவும் பிரியமானவை அப்படின்னு சொன்னதா குறிப்பிடுறார். வாட்? ஏன் அப்படி சொல்லணும்? சுயத்தை பெருமைப்படுத்துற ஒரு பொருள் எப்படி கடவுளுக்கு மிகவும் பிரியமானதா இருக்க முடியும்? ஏன்னா அந்த பெண்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தப்போ கடுமையான உழைப்பால சோர்வடைஞ்சிருந்த தங்கள் கணவன்மார்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் புதிய தலைமுறையை உருவாக்கவும் இந்த கண்ணாடிகளை பயன்படுத்தி தங்களா அழகுபடுத்திக்கிட்டாங்க. அட, அது அடிமைத்தன இருள்ல ஒரு நம்பிக்கையின் கருவியா இருந்திருக்கு. ஆமா, இப்போ அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. தங்களோட அழக பார்க்க பயன்பட்ட தங்களோட மிக முக்கியமான செல்வமா இருந்த ஒரு பொருளை அவங்க இப்போ தாமாகவே முன்வந்து தியாகம் செய்றாங்க. இது வெறும் வெண்கலத்தை கொடுக்கறது கிடையாது. அப்போ இது சுய அலங்காரத்தை விட தேவனுடைய மகிமையை உயர்த்துவதை குறிக்குதா? கண்டிப்பா. தங்கள் அழகை ரசித்த பொருளை ஆவிக்குரிய சுத்திகரிப்புக்கான தொட்டியா மாத்த அவங்க அனுமதிச்சது மனித வரலாற்றுல சுயநலத்திலிருந்து அர்ப்பணிப்புக்கு மாற நடந்த மிகப்பெரிய மாற்றம். உண்மையாவே இது நம்ப முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு தியாகம் தான். சரி, வெளித்தோற்றத்தை பார்க்கிற இந்த உலோக கண்ணாடிகள் எப்படி மெல்ல மெல்ல மனிதனோட உள்ளத்தை பரிசோதிக்கிற ஒரு கருவியா தத்துவவியல்லையும் இறையியல்லையும் உருமாறுச்சு அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஆமா, மனித மனம் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கண்ணுக்கு தெரியும் பொருட்களோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கவே விரும்புற ஒரு குணம் கொண்டது. எனக்கு தெரிஞ்சு பண்டைய எகிப்துல இத சூரிய தெய்வத்தோட ஒளியை பிரதிபலிக்கும் புனித பொருளா பார்த்தாங்க இல்லையா? ஆமா, அதே போல கிரீக்க தத்துவஞானிகள் மத்தியிலையும் இதுக்கு ஒரு முக்கிய இடம் இருந்துச்சு. சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவஞானிகள் கண்ணாடிய சுய அறிவின், அதாவது செல்ஃப் நாலேஜ் சின்னமா பயன்படுத்தினாங்க. சுய அறிவுன்னா முகத்துல உள்ள அழகையோ குறையையோ அறிவது இல்லை, உள்ளத்தின் நிலையை அறிவதை சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. சாக்ரட்டிஸ் இளைஞர்களிடம் என்ன சொல்வார்னா, தினமும் கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. நீங்க அழகா இருந்தா அந்த அழகுக்கு தகுதியான நல்ல செயல்களை செய்யுங்க. ஒருவேளை நீங்க தோற்றத்துல சுமாரா இருந்தா உங்க அறிவாலும் பண்பாலும் அந்த தோற்றக்குறைய மறைச்சிடுங்க என்பார். அருமை. இப்போ பைபிள்ல வர்ற யாக்கோபு எழுதின நிருபத்தின் ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த வசனம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காத ஒருவனை பற்றி பேசுது. ஆமா, அவன் கண்ணாடியில தன் முகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து சென்ற உடனே தான் எப்படிப்பட்டவன் என்பதை மறந்துவிடும் மனிதனுக்கு ஒப்பானவன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இதைய ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த வசனம் சொல்லும் உண்மை நமக்கு தெளிவா புரியும். கண்ணாடி எப்படி நம்ம வெளிப்புற முகத்தை காட்டுதோ அதே போல தேவனுடைய வசனம் நம்ம உள்ளத்தின் உண்மையான நிலைய, பாவத்தை வெளிப்படுத்துது. ஓ, நான் இதுக்கு ஒரு நிஜ வாழ்வு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். நாம கண்ணாடியில முகத்தை பாக்குறோம். முகத்துல ஒரு பெரிய அழுக்கு இருக்கு. அதை துடைக்காம அப்படியே வீட்டை விட்டு வெளியே செல்வது எவ்வளவு அபத்தமானது. ரொம்பவே அபத்தம் தான். அதே போன்றதுதான் அறிவை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழாம இருக்கிறதும். மேத்யூ ஹென்றி அப்படின்னு ஒருத்தர் சொன்னது போல, கண்ணாடியில முகத்தை பார்த்து அழுக்க நீக்குவது போல வாழ்க்கைய மாற்ற வேண்டும். மிக சரியான உதாரணம்.
உண்மைகளை கேட்டுட்டு அதை கடந்து செல்றது ரொம்ப எளிது. ஆனா வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இந்த கண்ணாடியில தெரியிற பிம்பம் எப்போதும் தெளிவா இருப்பதில்லையே. ஆரம்பத்துல நாம பேசின மாதிரி பழங்கால உலோக கண்ணாடிகள் மங்கலான பிம்பத்தையே காட்டும். இது நம்முடைய மனித அறிவின் வரம்புகளை பற்றி என்ன சொல்லுது? இந்த தொழில்நுட்ப குறையத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அற்புதமான ஒரு ஆன்மீக உண்மையா மாத்தினார். 1 கொரிந்தியர் 13:12 வச்சு இதை நம்ம விவாதிக்கலாம். இப்போது நாம் கண்ணாடியில் மங்கலாக பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த வசனம் தானே? ஆமா, அதேதான். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பவுல் எப்படி ஒரு தொழில்நுட்ப குறையை ஆழமான தத்துவமா மாத்தினார்? இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி இருக்கு. பவுல் இந்த கடிதத்தை கொரிந்து நகரத்து மக்களுக்கு எழுதுறார். கொரிந்து நகரம் அக்காலத்துல இந்த வெண்கல கண்ணாடிகளை உற்பத்தி செய்யற ஒரு முக்கிய தொழில் கேந்திரமா இருந்துச்சு. அட, உண்மையாவா? அப்ப அந்த நகரத்து மக்கள் தினமும் உற்பத்தி செய்யற அதே பொருளை பற்றியே அவர் ஒரு உதாரணமா சொல்லியிருக்கார். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க தினமும் செம்பையும் வெண்கலத்தையும் தேய்ச்சு மங்கலான கண்ணாடிகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. பவுல் அவங்க கிட்ட சொல்றார், நீங்க உருவாக்குற இந்த கண்ணாடியை பாருங்க, இது எப்படி ஒரு மனிதனின் முகத்தை மங்களாக காட்டுதோ அதுபோலவே மனித அழிவும் வரம்பிற்குட்பட்டது. ஓ, இப்ப நம்ம அறிவுக்கு எட்டுவது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றார். ஆமா, இப்போ நாம சத்தியத்தின் ஒரு பகுதியை மட்டுமே மங்களா அறியறோம். ஆனா எதிர்காலத்துல முழுமையா அறிஞ்சுக்குவோங்கிற நம்பிக்கையை அவரை எடுத்துரைக்கிறார். அருமை. இந்த ஆவணங்கள்ல பல இறையியலாளர்கள் இந்த கண்ணாடியை ரொம்ப அழகா ஒப்பிட்டு இருக்காங்க. அகஸ்டின் என்ன சொல்றாருன்னா, மனித இதயம் தேவனுடைய சத்தியத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிங்கிறார். ஆமா, ஜான் கால்வின் கூட வேதாகமத்தை மனித ஆன்மாவை வெளிப்படுத்தும் கண்ணாடின்னு சொன்னார். இதுல சார்லஸ் ஸ்பர்ஜன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்துவே தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும் பரிபூர்ண கண்ணாடி அப்படின்னார். கண்டிப்பா. 2 கொரிந்தியர் 3:18 நாமும் அந்த சாயலாகவே மாறுகிறோம் என்பதை இது சுட்டிக்காட்டுது. நாமும் அந்த ஒளியை பிரதிபலிப்போங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த கருத்து. சரி, நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஆமா, கண்ணாடிங்கிறது வெறும் அலங்கார பொருள் இல்ல, அது சுய பரிசோதனையின் அடையாளம். உள்ளத்தை வெளிப்படுத்தும் தேவ வசனத்தின் உருவகம், அப்புறம் தேவனை முழுமையா அறிய போறோங்கிற எதிர்கால நம்பிக்கையின் சின்னம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நாங்க சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். அறிவை பெறுவது மட்டும் முக்கியமல்ல. ஒரு மனிதன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பது போல நீங்கள் உங்கள் இதயத்தை சத்தியத்தின் ஒளியில் பார்க்கிறீர்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. விடை பெறுவதற்கு முன்னாடி நாங்க விவாதிக்காத ஒரு புதிய ஆழமான கேள்வியை உங்ககிட்ட வைக்க விரும்புறோம். நாம தினமும் கண்ணாடியில நம்மோட தோற்றத்தை பார்க்கிறோம். ஆனா மற்றவர்கள் உங்கள் அன்றாட செயல்களை, உங்கள் முடிவுகளை ஒரு கண்ணாடியாக பார்த்தால் அதில் என்ன பிம்பம் தெரியும்? சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க உலகுக்கு காட்ட நினைக்கும் பிம்பம் தெரியுமா, அல்லது முற்றிலும் வேறான ஒரு உண்மை நிலை வெளிப்படுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்வியோடு இன்று இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. மீண்டும் ஒரு புதிய தேடலோடு சந்திக்கிறோம். தொடர்ந்து தேடுங்கள், சிந்தியுங்கள்.